தற்போதைய செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்திய கோரிய வழக்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் வாதம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜூலை 15ஆம் தேதி முதல் வாதங்களை தொடங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது அனுமதி அளித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்டு பெறலாம். சக்திவேல், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஜெயராம் அவரது மகன் பினிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி கொரோனா காலகட்டத்தில் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டனர். இதற்கு பிறகு இவர்கள் இருவரும் 21ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜூன் 22ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் பினிக்ஸ் உயிரிழந்தார். அவரது தந்தை ஜெயராஜ் அடுத்த நாள் அதிகாலை உயிரிழந்தார். இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு இந்த விவகாரத்தை தானாக கையில் எடுத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இதற்கு பிறகு இந்த வழக்கு மத்திய புலனாய்வு துறையின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபராக சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் இருந்த ஸ்ரீதர் இடம்பெற்றார். மேலும் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் மதுரை முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ், பென்சிஸ் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இவர்கள் 10 பேருக்கும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் பால்துறை 2020ஆம் ஆண்டு மே மாதம் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். இந்த வழக்கில் 2 கட்டங்களாக 2427 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை மத்திய புலனாய்வு துறை தாக்கல் செய்தது. மதுரையில் உள்ள முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணைகள் முடிவடைந்து வழக்கின் தீர்ப்பு மார்ச் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்தார். இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அனைவரும் இரட்டை மரண தண்டனைகள் விதித்து மொத்தம் 1,40,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அபராத தொகை வழங்கிட கோரி நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். இந்த தண்டனையை உறுதி செய்ய கோரி சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு மீண்டும் வந்தது. அப்போது 9 பேரும் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்து இருந்தனர். தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கில் வருகின்ற 15ஆம் தேதி முதல் வாதங்களை தொடங்கலாம். முதல் சிபிஐ தரப்பு அடுத்ததாக ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் வாதங்களை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். அத்துடன் 2:15 மணிக்கு விசாரிக்கப்படும் எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தனர். கௌதமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.